எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ, இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளெல்லாம் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ, இன்னைக்கு அந்த மாநிலம் இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறியிருக்கிறது உத்தரப்பிரதேசம். 2வது பெரிய பொருளாதார மாநிலம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம். இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 13 விழுக்காடு. இப்போ 9.2 விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசம், 9.1 விழுக்காடுக்கு தமிழகம் வந்திருக்கு. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ, அன்னைக்கு தான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. நீங்கள் எல்லாம் எங்களோடு பயணம் செய்ய வேண்டும், இணைய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவை வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக, ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியாக மாற்றணுங்க ஐயா. இன்றைக்கி சென்னை சரியில்லை. 2018, 19, 20, 21, 22 ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில் 39லேருந்து 45 இடத்துக்குள்ளே இருந்தாங்க ஐயா. 39, 40, 41, 42, 43, 44 கடைசியாக வந்த ரேங்க். இந்த ஆண்டு தூய்மையில் தமிழகத்தில் சென்னையினுடைய ரேங்க் 199. 199வது இடத்துல சென்னை இருக்குதுங்க ஐயா. தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய 5 நகரங்கள் எதுவுமே முதல் 100ல் இல்லை. அந்த ரிப்போர்ட்டு எத்தனை பேர்த்துக்கு நேரம் இருக்குன்னு தெரியலிங்க ஐயா. தமிழ்நாட்டினுடைய டிவி சேனல் டிபேட்டில் இதெல்லாம் நடக்காது. அண்ணாமலை இன்றைக்கி என்ன இட்லி சாப்பிட்டாரா, பூரி சாப்பிட்டாரா, அவர் யாரை திட்டினாரு, இவங்க யார் அவங்கள திட்டினாங்க, மாற்றி யாரை திட்டிக்கிட்டாங்க, இதான் விவாத மேடு. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து நுணுக்கமாக படிச்சிங்கன்னா, சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில் வெறும் 12% குப்பை மட்டும்தான் இங்கிருந்து நாம் டிஸ்போஸ் பண்ணுறோங்க ஐயா. 88% குப்பையை குவிக்கிறோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில் சைட் அப்படிம்பாங்க. அதுபோல் தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லேண்ட்ஃபில், ஏன்னா குப்பைக்கு ஒரு மாஃபியா இருக்குது, உங்களுக்கு தெரியும். கார்பரேஷனில் சென்னை கார்பரேஷனுடைய மிகப்பெரிய மாஃபியாவே குப்பை மாஃபியா. அந்த குப்பை மாஃபியாக்காக மர்டர் நடக்கும், கொலை நடக்கும். அது ஒரு ரவுடி வருவான், அவனை கொலை பண்ணி இன்னொரு ரவுடி வருவான். இந்த குப்பை மாஃபியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆண்டுகளாக உருவாக்கியிருக்கு. இப்போ பீக்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையில் வெறும் 12% குப்பை மட்டும்தான் டிஸ்போஸ் ஆகுது. 88% குப்பை, 88% நெட் அடிஷன் டு த ஆல்ரெடி இருக்கக்கூடிய குப்பைனா இது மகா கேவலங்க ஐயா. இது மகா கேவலம். இந்த ஊரில் வாழ முடியாது. இரண்டாவதுங்க ஐயா, 2வது மிகப்பெரிய பிரச்சனை கண்ணெதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மழை வரும் பொழுதெல்லாம் நாம் வந்து நீச்சல் பயிற்சியாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கெல்லாம் போய் சென்னையிலெல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இப்போ போட்டை வச்சு தான் ரெஸ்கியூ பண்ணணும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த தடவை ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, நாங்கள் 2024 ஆட்சி அமைச்சா சென்னை மக்களுக்கு போட்டு கொடுப்போம் இலவசமாக, நீங்களாக போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதை அடிப்படையிலிருந்து சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க ஐயா. காரணம், மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் பரவாயில்லைங்க ஐயா. லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ அவர்கள் 10 ஆண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஒரு மலையில் 0 ஆயிடுவாங்க. மறுபடியும் 10 ஆண்டு சம்பாதிப்பாங்க. ஒரு பெருமலை 10 ஆண்டில் மறுபடியும் 0 ஆயிடுவாங்க. அப்படின்னா அவங்க பெர்மனண்ட் ஏழை. அவங்க பெர்மனண்ட்டாக சென்னையில் ஏழையாகவே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெட் 0, மறுபடியும் நெட் 0, மறுபடியும் நெட் 0. இதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர். அதாவது மலை வந்து பார்க்கும் பொழுது, நான் தமிழ்நாட்டில் மட்டும் பெய்யட்டுமா, நார்த்து சவுத் இங்கே இருக்குது, டிரிவிடியன் ஃபிலாசபி இங்கே இருக்குது, இங்கே மட்டும் பெய்யட்டுமா, மலை அப்படி பார்க்காதுங்க. ஸோ மலை இடத்தை பார்த்து பெய்யாத பொழுது நாமும் இடத்தை பார்க்காமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர்ஸ் இங்கே கொண்டு வரணும். என்ன பிரச்சனை, அடிப்படையில் இது எப்படி சரி செய்வது, அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கணும். தென் சென்னை எம்பி எங்கே பார்க்க முடியும்? ஜுவல்லரி, ஃபேஷன் ஸ்டோர் இனாகரேஷனில் அவங்க இருப்பாங்க. மத்திய சென்னை எம்பி நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? கலைஞர் அவருடைய பையன் கருணாநிதி, அவங்க பையன் ஸ்டாலின் ஐயா எங்கே போடுறாங்களோ அவர் முதல்ல சால்வை போடுவாரா, டிஆர் பாலு முதல்ல சால்வை போடுவாரு. சண்டை போகிற இடத்துல 2 பேர் இருப்பாங்க. டெல்லி போனால் 2 பேர் சண்டை போட்டு இவர் அவர் தருவார், அவர் 2 பேர் போய் முதல்ல போய் போய் மாலை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வடச்சென்னையினுடைய எம்பி எங்கே பார்க்க முடியும்னா எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பப்போ டிவி சேனல் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா 3 பேருமே ஒரு டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னுடைய வெளிப்பாடு. தென் சென்னையினுடைய எம்பி சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அப்பா வந்து தங்கப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். நீங்கள் என்ன திருச்சுழி பக்கமெல்லாம் போலிங்க ஐயா. நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சுழிக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு தொகுதி இருக்குது, 2 தொகுதி இருக்குது, அக்கா தம்பி கொண்டு. அக்கா தென் சென்னை,
தம்பி வந்து திருச்சுழி ராமநாதபுரத்தில் நீங்கள் போய் பாருங்கள். உகாண்டா டார்ஃபூர் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வளர்ச்சியே கொண்டு வராமல் திருச்சுழி போன்ற ஒரு பகுதியில் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களை ஒரு அப்பாவும் பையனும் தொடர்ச்சியாக அங்கிருந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி எல்லா குறியீட்டிலும் கீழே இருக்குது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா அதற்கு முதல் காரணம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். அந்த குடும்பமே அப்படித்தாங்க, வளர்ச்சி விடவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்பியினுடைய பயோகிராஃபி. மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் ஐயாவை பற்றி சொல்லவே வேண்டாம். சென்னை வெள்ளத்தில் 10 நாளில் ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கல, நாட் ஈவன் சிங்கிள் டீ. ஒரு எம்பி வெளியே வந்து ஒரு டீ, ஒரு பிஸ்கட்டு, ஒரு பன்னு காலில் நனைஞ்சிட்டு வந்து யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? வாய்ப்பே இல்லை. வட சென்னை எம்பி உங்களுக்கு தெரியும், கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி ஒரு பையன். ஸோ நீங்கள் பாருங்கள், டெல்லி 7 out of 7 பிஜேபி, பெங்களூர் பாருங்கள் 3 out of 3. நீங்கள் மேஜர் சிட்டிஸ் பாருங்கள், எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கட்சியின் பக்கம். குறிப்பாக யார் இந்த மாநகரத்தை வளர்ப்பார்கள் என்று இருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தாங்க 3 out of 3. உலகத்தில் எங்கேயுமே 3க்கு 3 டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. சென்னை இருக்குது, இன்றைக்கி அதை உடைக்கணும். சென்னையை உடைத்தாக வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களே சிங்கார சென்னைன்னு பேர் வச்சா சிங்காரம் ஆயிருமாங்கய்யா. சிங்கார சென்னைன்னு பேர் மட்டும் வச்சுட்டு காலங்காத்தால் சிங்கார சென்னை பார்த்தா அதே மாறிடுமா? உழைப்பு, உள்ளே பூந்து வேலை செய்யணும், சுவேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஐயா, கூவம் நதியை ரெடி பண்ணணும், பக்கிங்ஹாம் கேனலில் ஃபிக்ஸ் பண்ணணும், டிராஃபிக் கன்ஜெஷனை ஈஸ் அவுட் பண்ணணும், க்ரீனரி கொண்டு வரணும், பார்க்ஸ் கொண்டு வரணும். சென்னை மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு உருப்படியான பார்க்கல். நீங்கள் இந்தியா முழுசும் பாருங்கள், சென்னை சிட்டிக்குள்ளே க்ரீனரி கொண்டு வரணும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். எத்தனையோ பசங்க ஃபுட்பால், பாக்ஸிங் எல்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ளே கொண்டு வரும். அது எதுவும் இவர்களுக்கு அறிவில்லை, சிந்தனை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த 3 பேர்த்தினால சென்னை இன்னைக்கு அழிந்துகிட்டு இருக்குங்கய்யா. இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை. குறிப்பாக யாருக்கு வரலையோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி அவர்களையும் கொண்டு வந்து சென்னையை சரி பண்ணணும், மோடி ஐயாவின் பக்கம் கொண்டு போகணும். மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை சென்னையின் மீது இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேசின் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சென்னையில் வெள்ளம் வந்தோடனே மோடி ஐயா பார்த்தீங்கன்னா மிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை இலவசமாக கொடு. இது யாருங்க? டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி. மீனை கொடுத்தா அவன் மீனை சாப்பிட்டுட்டு கம்மன் இருப்பான். மோடி ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடு. நம்ம 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். சென்னை வெள்ளம் வந்த பொழுது இந்தியாவிலே முதலாக 530 கோடி ரூபாய் சென்னை பேசின் ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டே 1 ஒதுக்கினார். வெள்ளம் வரவே அடுத்த வெள்ளத்தையாச்சு தவறுங்கய்யா, அதுக்காக 530 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படி. அதன் பிறகு தான் உதவித்தொகை. அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் சென்னையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். எங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு மயிலினுடைய இறகையை போல வண்ணமயமாக, மொசாய்க் ஆஃப் கலர்ஸ் போல அற்புதமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சகோதர சகோதரிகளாக எல்லா கலாச்சாரத்தையும் பேணி காக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அவருடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துவதால் தமிழன்னை எப்பொழுதும் கிறங்கி போக மாட்டாள் என்கின்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்க வேண்டும் என்றால் எல்லா கலாச்சாரத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் எடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை கொண்டு போகணும். புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக கொண்டு வரணும். நீங்கள் வீட்டில் பேசக்கூடிய மொழி உங்கள் பகுதியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு 3வது மொழியாக அது சொல்லித்தரப்பட வேண்டும். ஏன்னா எல்லா மொழி கிட்டத்தட்ட 9 மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறீங்க. குறிப்பாக நம்முடைய ஆட்சி 2014க்கு பிறகு நாம் உன்னிப்பாக கவனித்தோம்னா தெரியுங்கய்யா, நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு உண்மையான பாரத நாடு என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு பகுதியில் கூட பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக நம்முடைய ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. அது வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், இந்தியாவுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை இங்கே தூண்டிவிட்டு அரசியல்வாதிகள் குளிர்காய்ந்து அதன் மூலமாக பிரிவினையை ஏற்படுத்தி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஒரு மாநிலத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி இத்தனை காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்சைடர் அவுட் சைடர் என்று. எனக்கு முன்பு கருணாகராஜன் அண்ணன் சில பேர் நம்ம வினோத் செல்வம் அவங்களாம் பேசினாங்க. தலைவர்கள் பேசும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, உண்மையை சொன்னார். அவர்களுக்கு அதை விட்டு விடுகின்றேன். காரணம் நடந்தவையாக இருக்கட்டும் ஐயா. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நாம் இங்கே இருக்கின்றோம். தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் தேவை, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தேவை.
அடுத்த கட்ட தமிழகத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நம்ம இருக்கோங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைவரையும் சமமாக மதித்து சமமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்து பொருளாதாரத்திலே சம வாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சிங்க ஐயா. அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேங்க ஐயா. மேடையின் மீது நம்முடைய உஜார் சிங் ஐயா இருக்கிறாங்க. நம்முடைய ஒரு நிகழ்வுக்கு கூட ஐயா அவங்க தலைமை தாங்கினாங்க. 1704 டிசம்பர் 26 நடந்த ஒரு சரித்திர நிகழ்வு. அது இத்தனை ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளாக எல்லாம் மறந்து போனதை சீக்கிய நண்பர்களுடைய நம்முடைய எல்லோருடைய போற்றுதலுக்குரிய கடைசி குரு கோபிந்த் சிங் அவர்கள், அவருடைய 2 மகன்கள் 1704 நடந்த ஒரு போரில் பாருங்கள், சஹீப்ஜாதா ஜொராவர் சிங் அவர்கள் 9 வயசு அவருக்கு, சஹீப்ஜாதா ஃபத்தேக் சிங் அவர்கள் வெறும் 7 வயசு. 1704 நடந்த முகலாயர்களோடு நடந்த போரில் இருவரும் கூட கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதை விட உயிரோடு ஒரு சிவற்றிலே வைத்து அதன் மேலே சிமெண்ட் பூசி மிக கோரமாக தன்னுடைய உயிரை விட்டார். அப்பொழுதும் கூட எந்த காரணத்திற்கும் நாங்கள் மதம் மாற்ற மாட்டோம் என்று அவருடைய மகன்கள் மிக உறக்கமாக சொன்னார். இது நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு குரு கோபிந்த் சிங் ஐயா அவர்களுடைய மனைவியார் அவர்களும் இன்னும் 2 குழந்தைகளும் ஒரு வாரம் கழித்து கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா அந்த ஒரு வார காலகட்டத்தில் 4 மகன், அவருடைய மனைவி 5 பேர் இறந்தாங்க. அதை இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காமல் எழுந்த பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டும் டிசம்பர் 26 வீர் பால் திவஸ் என்கின்ற ஒரு நாளை அவர்களுக்காக கொடுத்து இந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும். இந்த ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஐயா மேடையில் இருக்கக்கூடிய உஜார் சிங் ஐயா தலைமையில் தமிழகத்தில் எங்கேயெல்லாம் நம்முடைய சீக்கிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவரெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தினோம். இது ஒரு உதாரணங்க ஐயா. எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உன்னிப்பாக கவனித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு கூட குரு கோபிந்த் சிங் ஐயா அவர்களுடைய புதல்வருக்கு என்ன ஆச்சு, எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறக்காகத்தாங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி இந்த பஞ்சாபில் இந்த நிகழ்வு கொண்டாடலைங்க. இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மத்தியில் கொண்டாடப்படவில்லை, தமிழர்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு. அதன் பிறகு இன்னொன்று பார்த்துருப்பீங்க, 2019 நவம்பர் 8 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய கர்த்தாப்பூர் சாஹிப் அந்த குருத்வாரா, அதையும் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தேர பாபா நானக் ஸ்ரைன், இது 2ஐயும் இணைத்து முதலாக இந்தியாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஆங்கிலேயன் ஒரு கோடை போட்டு இது இந்தியா, இது பஞ்சாப் பகுதி, இது பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி என்று போட்ட கோடை எல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த குருத்வாரா கர்த்தாப்பூர் சாஹிப் காரிடார் இதை ஆரம்பித்து இங்கிருந்து நம்முடைய சொந்தங்கள் அற்புதமாக செல்ல முடியும் என்பதை 2019 நவம்பர் 8 அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அதற்கு ஒரு இலக்கணமாக அந்த நிகழ்வு இருந்துச்சுங்க ஐயா. அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாக காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு முதல் ஆண்டு, இந்த ஆண்டு 2வது ஆண்டு, 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு மேலே நம்முடைய சொந்தங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வாரணாசியில் நம்முடைய விஸ்வநாத் மந்திரில் அங்கே எல்லாம் தரிசனம் செய்து அங்கிருந்து அயோத்தியா கோவில் கட்டப்பட்டிருக்கூடிய நேரம் அங்கே அயோத்தியாவுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வந்தாங்க ஐயா. 2வது ஆண்டும் கூட காசி தமிழ் சங்கம், போன ஆண்டு தெலுங்கு காசி சங்கமம், தெலுங்குலிருந்து காசிக்கு இதே போல் ரயில் மூலமாக பயணம். யுவ சங்கமம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யுவக்கர் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க இன்றைக்கி நவோதயா பள்ளிகளுக்கு போனால் ஒரு ஆண்டும் 7 நாட்கள் கம்பல்சரியாக ஒரு நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சவுத்தில் இருக்காங்கன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில் ஒரு வாரம் அங்கே போகணும், அந்த குழந்தை ஒரு வாரம் இங்கே வரணும், அந்த குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தெரிய வேண்டும் என்பதற்காக நவோதயா பள்ளிகள் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேயும் ஒரு வார காலம் போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கி கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வர வேண்டும். உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்குக்கு போங்க,
வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கேரளாக்கு வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, வேறு வேறு பகுதிக்கெல்லாம் போய் அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க. எதுக்காக இத்தனை நிகழ்வு நடக்குதுனாங்க ஐயா? ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடிப்படையில் நம்பக்கூடிய ஒரு கட்சி, நம்முடைய ஒரு கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட, அதனுடைய ரங்கங்கள் வண்ணங்கள் எப்படி இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்முடைய பாரத தாய் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்க ஐயா. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. இன்றைக்கி 3 மொழிகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க, மினிமம் குறைந்தபட்சம். அதில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி படிங்க, 2வது கட்டாயமாக ஆங்கிலம் படிங்க, 3வது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, இது ரொம்ப முக்கியம். ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான அடிப்படை என்பது நாம் இன்னொரு மொழியை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளாக பாசிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரதமர் நினைக்கிறாங்க. அதுவும் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க ஐயா. எந்த பகுதியில் எந்த 3வது மொழி படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கிறாங்க. அரசாங்கம் முடிவு செய்வதில்லைங்க, நீங்கள். அதை கிளஸ்டர் என்று சொல்லுகின்றார். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல், சென்னைக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கில் நீங்கள்லாம் சேர்ந்து ஆசிரியர்களோட பேசி, அந்த பகுதியில் மலையாளி அதிகமாக இருக்கிறாங்களா, மலையாளம் 3rd லாங்குவேஜ். அந்த பகுதியில் கன்னடிகா அதிகமாக இருக்காங்களா, கன்னடா 3rd லாங்குவேஜ். அந்த பகுதியில் ராஜஸ்தானி அதிகமாக இருக்கிறாங்களா, 3rd லாங்குவேஜ். மராட்டி அதிகமாக இருக்காங்களா, 3rd லாங்குவேஜ். அதாவது உங்களுக்கே அந்த ஆப்ஷன், அந்தந்த கிளஸ்டரை நீங்கள் முடிவு பண்ணி அந்த 3வது மொழியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பித்து, சில மாநிலங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள் புதிய கல்விக் கொள்கையில் not only is there a change in the quality of education, but also there is a change in the language that one has to learn. பட் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே இவர்களும் படிக்க மாட்டார்கள், அடுத்தவர்களை படிக்கவும் விட மாட்டார்கள் என்பதற்கேற்ப இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்தியா எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை முழுமையாக உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றார்.